இல்ல வந்து இந்த மாதிரி கிளாஸஸ், கோர்சஸ் பத்தி எந்த டவுட்னாலும் கண்டிப்பா வந்து நீங்க இந்த லைவ்ல கேட்கலாம். ஸோ மெஷர்மென்ட்ல வந்து நீங்க நெறைய பண்றீங்க. எனக்கு அந்த மெஷர்மென்ட்ல வரல. என்ன ப்ராப்ளம் அப்டின்னாலும் நீங்க எந்த டவுட்ஸ்னாலும் இந்த லைவ்ல வந்து நீங்க கேட்கலாம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம கஸ்டமர் ஆர்டர்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, அந்த ப்ளவுஸஸ் ஏன்னா நாளைக்கு வந்து ஸ்டிச்சிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியாதுல்ல. ஸோ இது வந்து இந்த லைவ்ல வந்து என்னென்ன ஃபேப்ரிக் வந்திருக்கு, என்னென்ன ஃபேப்ரிக்குக்கு, என்னென்ன ப்ளவுஸ்க்கு எப்படிலாம் டிசைன்ஸ் வந்து மேட்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துடலாம். கொஞ்சம் கிராஸா வந்துருது லைவ் ஃபோனு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த லைவ்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆன பிறகு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ நிறைய ஃபேப்ரிக்ஸ் இருக்கு. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். லெஹங்கா இருக்கு, லெஹங்கா அப்புறம் ஆஃப் சாரி. ஆக்சுவலி வந்து இங்கே வந்து யூஎஸ் ஆர்டர். ஏன்னா வந்து அங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால பாருங்க இது வந்து ஒரு லெஹங்கா ப்ளவுஸ். ஸோ இவங்க சைஸ் வந்து பார்த்தா ரொம்ப சின்ன சைஸ் தான், 30 சைஸ் தான் பண்ண போகிறோம். இதில் அது கரெக்டாக பெட்டி சைஸ் தான் பண்ணுறோம். இது வந்து ப்ளவுஸ். ஸோ பாருங்க இது வந்து மைசூர் சில்க் சாரி. ஸோ இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் பீஸ் இந்த சாரி பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. இதெல்லாம் வந்து நல்லா எக்ஸ்பென்சிவாகவே இருக்கும். நல்ல காம்பினேஷனும் நல்லா இருக்கு. கிரீன் கலர்ல வந்து பர்பிள் காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் கொடுக்கும்போது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு, பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து போட சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது குச்சியும் போட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நாங்களே காஞ்சிபுரம் சாரி அந்த மாதிரி சாரிக்கு குச்சி போட்டால் நல்லா இருக்கும். பட் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பட்டு சாரி தானே. ஸோ இது ரொம்ப வந்து மைசூர் சில்க்னாவே வந்து ரொம்ப வந்து இப்போ இங்கே பெங்களூரா ரொம்ப வந்து ரிச். ஸோ பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க. ஸோ இதோட பல்லு எப்படி வந்து பார்க்கலாம். பல்லும் நல்லா சூப்பர் கலர், ஃபுல் கான்ட்ராஸ்ட் கலர். ஸோ நிறைய பேருக்கு வந்து கான்ட்ராக்டாகவே எடுக்க மாட்டாங்க, அப்படியே சேம் டு சேம் கலர் எடுத்துருவாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாவே இருக்காது. ஸோ இந்த கலர் ஏன் காம்பினேஷன் நம்ம பார்க்குறோன்னா, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு ஐடியா வரும். ஸோ நம்மளும் இந்த மாதிரி எடுக்கலான்ட்டு. அதனால ஒரே மாதிரி இருந்தால் ஒரே மாதிரி இருக்கும். இது நல்லா இருப்பாங்க. இந்த கலருக்கு அந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு. வித் ஸ்டிச்சிங் ஐ கேன் லேர்ன் கன்னடா டூ மேம் வித் யுவர் டீச்சிங் வீடியோஸ். ஓகே கற்றுங்க சீக்கிரமாக கற்றுக்கலாம். கன்னடாலாம் ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலி. எனக்கே தெரியாது, நானே கற்றுட்டு பேசும்போது உங்களால் வந்து கண்டிப்பாக முடியும் சுகன்யா. ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ்லாம் நாங்கள் பார்ப்போம். அப்போ உங்கள் ஃபேப்ரிக்லாம் வைக்கிறீங்களா பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான். நீங்கள் ஸ்டிச் பண்ணி வைக்கிறது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த ப்ளவுஸ் பீஸ் பார்க்கலாம். இதோட ப்ளவுஸ் இந்த தானே. அதெல்லாம் நான் பேக்கில் இது லைனிங் எட்டின்னு வச்சு தந்துச்சேன். அதுக்காக இதுக்காதான் அது நம்ம இந்த ஃபுல்லு ட்ரெஸ்ஸு தான் உண்டு. மாதிரி ஆர்டர் பண்ணலாம். இது ட்ரெஸ்ஸஸ் தான் உண்டு. ఇంకో బ్యాగ్ తెచ్చుకునే కుట్టి బ్యాగ్ అందలేదా? అది వచ్చి నేను లైనింగ్ అది వచ్చింది. ஸோ இன்னும் நான் இந்த டிசைன் இந்த சாரிக்கெலாம் என்ன டிசைன் பண்ண போகிறோன்னு கூட கஸ்டமர் வந்து ஐடியா கூட தரல. ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு யூஎஸ் கஸ்டமர். ஸோ அவங்க எப்போல்லாம் இந்தியாவுக்கு வராங்களோ அப்போ வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்மளே தான் இதுக்கெலாம் வந்து திங்க் பண்ணி வைக்கணும். அவங்க வந்து சிம்பிளாக தான் போடுறவங்க தான். ரொம்ப வந்து கிராண்டு பேட்ச் ஒர்க் அங்கெல்லாம் யூஎஸ்லாம் பார்த்துக்க ரொம்ப லிமிட்டாக தான் போடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது அந்த மைசூர் சில்க் சாரி பார்த்தீங்களா, அதோட ப்ளவுஸு பாருங்க. பார்டரே வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு நல்லா வந்து சூப்பராக வந்து பண்ணலாம். இப்போ இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, ஸோ இந்த சாரீ வந்து இதான் க்ரீன் கலர் சாரீ. ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ என்ன ஐடியாஸ் பண்ணலாம்னாக்கா, நம்ம வந்து ஒரு பைப்பிங் வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பைப்பிங் வந்து நீங்கள் இந்த கலர் வந்து சில்க் காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கணும். சில்க் காட்டன் கிளாத் எடுத்துட்டு, அதாவது எடுத்துக்கணும் மீன்ஸ் ஒரு 1/2 மீட்டர் இல்லை, எங்களுக்கு வந்து நாங்கள் ரெகுலராக நாங்கள் பண்ணுறதால எங்களுக்கு வந்து ரொம்ப 1/4 மீட்டர் கூட தருவாங்க நம்மளுக்கு ஷாப் இருக்கிறதால. ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இந்த ஃபேப்ரிக் வந்து இதுலேருந்து கட் பண்ணி எடுக்கக்கூடாது. இதே நார்மல் சாரியாக நீங்கள் சைடில் உள்ள கூட நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம், எடுத்துட்டு பைப்பிங் போட்டுக்கலாம். பட் வந்து இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான சாரி. அவங்க கொடுக்கும்போதே கொஞ்சம் வந்து அந்த மீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதில் கட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு வந்து லாஸ் ஆகிடும். அவங்களுக்கு சாரி கட்டும்போது ஃப்ளீட்ஸ் வந்து வராது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இது நிறைய ஐடியாஸ் வந்து பண்ண முடியும், நிறைய பேட்ச் ஒர்க் பண்ண முடியும். ஸோ வந்து எல்லாமே வந்து காஸ்ட் வைஸ் தான். ஸோ அவங்க பட்ஜெட் வந்து இப்போ எப்படி நார்மல் ப்ளவுஸ் வந்து தைக்க சொல்கிறாங்க, இல்லை பிரின்சஸ் கட் மட்டும் தைக்க சொல்கிறாங்க, எந்த டிசைனே வேண்டாம். ஸோ டிசைனுக்கு அவங்க ப்ரைஸ் கொடுக்கலாம். நம்ம வந்து டிசைன் வந்து சும்மா வந்து நார்மலான ப்ளவுஸ் சார்ஜுக்கு வந்து உட்காந்து நீங்கள் 100 டிசைன்ஸ் வந்து பண்ணிட்டு உட்காந்துருந்தா ஆகாது. ஸோ அதனால் அந்த ஒர்க்குக்கு ஸோ இப்போ வந்து ஒரு 100 rupees பண்ணுங்க, இல்லை 150க்கு பண்ணுங்க, இல்லை வந்து எனக்கு நல்லா ரிச்சாக வந்து ஆரி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாமே வந்து பட்ஜெட் தான். ஸோ வந்து இன்னும் நம்ம போக ஃபுல் இத்தனை சாரிக்கும் என்ன மாதிரியான ஒர்க்ஸ்லாம் பார்க்கலாம், என்ன மாதிரியான பேட்ச் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ டீட்டெயிலாக நம்ம லைவ்ல பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் பிரேக்கு. இதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம், இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்குது. இதை வந்து இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா ரிச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்குறோம்.
ஸோ பாருங்கள் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஆல்ரெடி பார்டர் இருக்குது. ஸோ அதனால் இந்த பார்டர்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து பைப்பிங் மட்டும் பேக்குக்கும் ஃப்ரண்ட், ஏன்னா இது வந்து பட்டு பார்டர் அப்படின்றதால நம்ம பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் அப்படியே வச்சிடலாம். இதே வந்து ஒரு நார்மல் சாரியோட பார்டர் தான் நம்ம இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பட்டி மாதிரி போடுறது, ஏதாவது ஒரு பேட்ச் ஒர்க்லாம் பண்ணலாம். பட் வந்து இது ஒரிஜினல்ன்றதால அதை அப்படியே வச்சுட்டா தான் வந்து அவங்க ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம அதை எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த கலர் சேம் மெஹந்தி க்ரீன் கலரில் நம்ம வந்து சில்க் காட்டன் கிளாத் ஒரு 1/4 மீட்டர் எடுத்துட்டு ஒரு பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கும் இது சாரி கலரு, பைப்பிங் வந்து கைக்கும் ஆமாம் நெக்குக்கும் கொடுத்துருவோம். ஆமாம். அப்படி இல்லை எனக்கு அது பிடிக்கல அப்படின்னா நம்மளோட இந்த பார்டரோட கோல்டு இருக்கு அந்த பைப்பிங் கூட கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த க்ரீன் மேட்ச் பண்ணும்போது அந்த க்ரீன் சாரிக்குன்றது மாதிரி தெரியும். ஸோ எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரு கஸ்டமரோட டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த கஸ்டமர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கே மேலேயே விட்டாங்க. ஸோ நம்ம அதை வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்து தான் வைப்போம். ஸோ எப்படியுமே வந்து அந்த மாதிரி சொல்லும்போது தான் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து கான்ஷியஸாக வந்து நல்லா பண்ணி சொல்லிட்டாங்க கூட, அவங்க சொன்னாங்க அப்படின்னு நம்ம செஞ்சிடலாம். இப்போ நம்மளே சொன்னதுனால நம்ம அதை விட நல்லா, அவங்க நினைக்கிறத விட நம்ம இன்னும் நல்லா பண்ணி தரணும் அப்படின்னு தான் நம்ம வந்து பண்ணி தருவோம். ஸோ அதனால் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஃபுல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து பண்ண நல்லா இருக்கும்ட்டு, ஏன்னா இது வந்து ஷார்ட் டைமில் வந்து நம்ம இந்த ஒரு 10 டேஸ்க்குள்ளே நம்ம இந்த ஆர்டர் வந்து கிளியர் பண்ணோம். ஸோ இந்த ரெடி பண்ண வந்து உங்களுக்கு நம்ம லைவ் வந்து பண்ணும்போதுலாம் வந்து லைவ்ல வந்து ஒரு பேட்டர்னை வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு காமிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த மைசூர் சில்க் சாரி பற்றி ஃபுல் பார்த்தாச்சு. இதை எடுத்து வச்சுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காம்பினேஷன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நினைக்கிறேன், இல்லை எல்லாருக்குமே நல்லா இருக்கும். இந்த க்ரீன் மெஹந்தி க்ரீன் வந்து எல்லாருக்குமே நல்லா இருக்கும். எந்த மாதிரி ஸ்கின் டோன் இருந்தாலும் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த காம்பினேஷனில் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் வாங்கலாம். அதனால தான் வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்றத தான் வந்து நம்மளோட கஸ்டமரோட டேஸ்ட்டையும் காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம காமிக்கிறோம். ஸோ இந்த சாரீ முடிஞ்சிருச்சு. அடுத்தது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நார்மலான சாரீ தான். ஸோ இது பாருங்கள், இப்போ இந்த இதுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்டர் வந்திருக்கு இந்த சாரீக்கு. இது வந்து பிங்க் வித் எல்லோ காம்பினேஷன் சாரீ. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற கலரு. பட் வந்து பெரிய பார்டரு. ஸோ எல்லாருக்குமே வந்து சில பேர் வந்து விரும்ப மாட்டாங்க பெரிய பார்டர் வந்து எல்லாருக்குமே வந்து சூட் ஆகாது. நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து நல்லா எடுத்து காமிக்கும். ஸோ வந்து ஓகே, அவங்க பிடிச்சி வாங்கிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட டேஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து நார்மல் வந்து ஒரு காட்டன் மிக்ஸ்டு சாரீ தான். பாருங்கள், சில்க் காட்டன் மாதிரி. சில்க் காட்டன்லேயே அவங்களுக்கு வந்து ஒரு பார்டர் இருக்கிற மாதிரி சாரியாக இருக்குது. எலிஃபண்டாக போட்டுருக்கு இல்லை. இதுக்கு வந்து நம்ம இது ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இவங்க ஆல்ரெடியே வந்து அவங்க வந்து எல்போ ஸ்லீவ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்போ ஸ்லீவ்னாவே 9 inches ஸ்லீவ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 9 inches ஸ்லீவ் இருக்கிறதால பாருங்கள், ஒன் சைடு தான் பார்டர். இந்த பக்கம் பார்டர் இல்லை இந்த நார்மல். ஸோ இப்படி வந்திருக்கு பார்டர். ஸோ நல்லா வந்து எத்தனை இன்ச்சஸ் இருக்கும் இது இருக்கும் 6, 7 இருக்கும். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி டிசைனிங் பற்றி தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்டர் வரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா 8 inches இருக்கு. இது அப்படியே 9 வச்சோம்னாக்கா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், இதை நம்ம வந்து கட் பண்ணவே வேணாம். இதுவே நமக்கு சின்ன பார்டர் போடுற மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து எலிஃபண்ட் மாத்திரம் விட்டுட்டு கீழே இருக்கிற பார்டரை வந்து நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணி நம்ம நெக்குக்கு வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே தான் பிக்சர் இருக்கு. இவ்வளோ தூரம் நம்ம கட் பண்ணிட்டு. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸே வந்து இந்த மாதிரி பார்டர் வந்துருக்கு, நான் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியல மேடம், எனக்கு வந்து கன்ஃபியூஷனாகவே இருக்குது அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி நமக்கு ஒர்க் இருக்கும்போது, நமக்கு ஆர்டர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு காமிச்சாக்கா உங்களுக்கு வந்து உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கூட யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பாருங்க, இப்போ இவ்வளோ பெரிய பார்டர் வரும்போது இதுவே வந்து எல்போ ஸ்லீவ் வச்சுட்டா நீங்கள் அந்த பார்டரை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் ஸ்லீவுக்கு அப்படியே வச்சிடலாம். ஓகேவா? இதை பாதி கட் பண்ணி பேக்குக்குலாம் போட்டால் லுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும், நல்லாவே இருக்காது. பேக்குக்கு வந்து பார்டரே இல்லை. அப்புறம் இதே வந்து சின்ன ஸ்லீவ் வேணும் அப்படின்னாங்கனாக்கா ஒரு 5-6 ஸ்லீவ்னாக்கா அந்த எலிஃபண்ட் வரைக்கும் வச்சுட்டு கீழே இருக்கு பாருங்க, கீழே வந்து ஒரு ஸ்ட்ரைட் பார்டர் தான் இருக்குது. அந்த பார்டரை வந்து இங்கே ஒரு பட்டி மாதிரியோ என்ன மாதிரி வேணாலும் வந்து பைப்பிங் போட முடியாது, நம்ம ஒரு டைமண்ட் ஷேப்க்கு ஒரு பட்டி டைமண்டோ இப்போ பானிக்கோ ஏதோ ஒன்றுக்கு அது போட்டோம்னா அது அழகாக இருக்கும். இதில் அவங்க ஸ்லீவ் பெருசாக இருக்கிறதுனால இது எதுவும் பண்ண முடியாது, அப்படியே தான் போட்டாகணும். ஆமாம், அப்படியே தான் போட்டாலும். வேறு எதுவும் நம்ம இந்த எல்லோ வந்து இதில் வந்து காம்பினேஷன் கொடுத்தாலும் வந்து இதுவும் லைட் கலர், இதுவும் லைட் கலராக கலர் ஒன்றுமே வந்து தெரியாது. ஸோ நெக்கு வந்து நெக் ஷேப் மாத்திரம் நம்ம எல்லாரும் கொடுத்துக்கலாம். ஒரு டைமண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம், இல்லை வந்து ஹார்ட் ஷேப் கொடுத்துக்கலாம், லீப் கட் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துட்டு பைப்பிங் வேணாலும் இதுக்கும் வந்து பைப்பிங் வந்து சூட்டபிள் ஆகும். அவங்க பி ஷேப்பு மானிக்கெல்லாம் கேட்டிருக்காங்க, எது சூட் ஆகுதோ அது. ஆமாம், எது வந்து எதுக்கு சூட் ஆகுதோ இல்லை, அது வந்து ட்ரெஸ்ஸுக்கு தான் சொன்னாங்க. இதுக்கு அவங்க எந்த டிசைனுமே சொல்லலை, நம்மளே தான் வந்து வைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ இந்த சாரியும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ஸோ நிறைய பேருக்கு பிங்க்ல வந்து எல்லோ காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது டவுட்டாக இருக்கும். ஸோ இந்த சாரீலாம் வந்து உங்களுக்கு பெரிய காஸ்ட்டும் ஒன்றும் கிடையாது.
ஸோ சிம்பிள் காஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2000 அந்த ரேஞ்சஸில் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னன்னா இது வந்து உங்களுக்கு காட்டன் மிக்சிங்காக இருக்குது. இதில் ப்ரைஸ்லாம் ஒன்றும் இல்லாதனால ப்ரைஸ் தெரியல. ஸோ இப்போலாம் வந்து பட்டு புடவை எடுக்கிறதுக்குன்னா பட்டு புடவை ஒரே பட்டு புடவையில் 50,000 60,000 ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து வெரைட்டியாக எடுத்துட்டா நிறைய இடத்துக்கு வந்து போட்டுட்டு போகலாம். இப்போ நம்ம 50,000 என்னமா? ஆமாம், 50,000 ஒரே சாரி எடுத்துகிட்டு வந்து ஒரு வாட்டி இப்போலாம் வந்து யூடியூப் ஆயிடுச்சு. அதில் ஃபோட்டோவில் வந்து அடுத்த சாரி அடுத்ததுக்கு கட்டும்போது இதையே கட்டுறாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால ஒரு 20,000 த்ரீ சாரி வேறு வேறு கலரு அது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாக்கா ப்ளவுஸும் வேறு வேறு மாதிரி டிசைனில் தச்சு போட்டோம்னா அது 3 டைம் கட்டலாம், 3 ஃபங்க்ஷன் கட்டலாம். எங்கே 50,000 எடுத்தால் கூட அதில் ஜரிகெல்லாம் எதுவுமே வேலையே இல்லாமல் இருக்குது. திரும்ப தண்ணியில் போட்டால் கூட நல்லா இல்லை. அதனால நீங்கள் 3 சாரி எடுக்கலாம். இப்போல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க, கஸ்டமரே சொல்கிறாங்க. ஒரே சாரி எடுக்கிறதுக்கு அந்த பணத்தை போட்டால் 3 சாரி எடுத்துக்கலாம், 3 ஃபங்க்ஷனுக்கு கட்டலாம். நம்ம விதவிதமாக இருக்கும் கலர்ஸ் எல்லாம். இதெல்லாம் அந்த ரேஞ்சஸ்லேயும் இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ எப்படி வேணால் நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பார்த்ததுலேயே ரொம்ப எல்லாமே வந்து நல்ல காம்பினேஷன் சாரி தான். பாருங்க, இது சேல்ஸ் கிடையாது, இதெல்லாம் வந்து கஸ்டமர் ஆர்டர். ஓகேவா? சேல்ஸ்ன்னு நினச்சிக்க போறீங்க. ஸ்டிச்சிங் முடிந்தால் தான் காமிக்கிறோம். ஆமாம். ஸோ ஸ்டிச் ஆன பிறகு இந்த ப்ளவுஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து காமிக்கலாம். என்னென்ன எப்படியெல்லாம் வந்து. ஸோ நாளைக்கு லைவ் நமக்கு எப்படியும் கிளாஸஸாக இருக்கும். அந்த லைவ் வந்து கிளாஸஸ் லைவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி லைவ் டே ஆஃப்டர் டுமாரோ. ஸோ நம்ம இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து வருவாங்க. மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டூடெண்ட் இருக்கிறதே நம்ம வந்து இப்போ வந்து கட்டிங்லாம் வந்து லைவ்ல போட்டுட்ருக்கோம். ப்ரைஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. இது வந்து சேல்ஸ் கிடையாது. அப்படி கிடையாது. இது வந்து கஸ்டமரோட ஆர்டரு. இது நம்ம சேல்ஸ் கிடையாது. கஸ்டமரோட நம்ம ப்ளவுஸை வந்து என்ன மாதிரியான ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது நாலேஜ் கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த லைவ் வந்து போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து நம்மளோட ஷாப்போட கஸ்டமர் ஆர்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் ப்ரைஸ்லாம் எங்களுக்கு தெரியாது, சாரி. ஸோ எங்களுக்கும் சேல்ஸ்க்கும் ரொம்ப தூரம், நாங்கள் சேல்ஸே நாங்கள் போகவே மாட்டோம். ஒன்லி வந்து நமக்கு அது மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அது எந்த சந்தேகமும் இல்லை. எங்ககிட்ட இருந்து டைரக்ட் சேல்ஸ் கிடையாது. ஸோ அடுத்த ஒரு காம்பினேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து 2 வந்து நம்ம பார்த்துட்டோம்ல, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்தது பாருங்கள், ஒரு லைட் க்ரீனில். ஸோ நிறைய பேருக்கு அடிக்கிற கலர் வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கஸ்டமரோட டேஸ்ட் வந்து இப்படி இருக்குது, இப்படி எடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸஸ்லாம், சாரீஸ்லாம். ஸோ லைட் க்ரீனில் வந்து ப்ளூ கலர். நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன்னாக்கா, ஸோ இப்படிலாம் இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது, நமக்கு வந்து நல்லா இருக்குமா இருக்காதா சாரி, வீட்டுக்கு வந்த பிறகு லைட்டில் வந்து வேறு மாதிரி இருக்குமா அப்படிலாம் நினைப்பீங்க. ஸோ பார்த்தா நல்லாவே இருக்குது. இது வந்து மேலே வந்து காப்பர் மிக்ஸ்டு பல்லு, கொஞ்சம் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. லைட் வந்து க்ரீன் பாருங்கள். ஸோ இது வந்து எந்த கலர் எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கும் எப்படி இருந்தாலும் எல்லா சாரியும் எல்லாருக்குமே வந்து சூட் ஆகும். இந்த கலருக்கு தான் அப்படிலாம் கிடையாது. சிலர் தான் ரேராக வந்து நம்ம வந்து பார்ப்போம், இந்த கலருக்கு நம்ம கொஞ்சம் நம்ம ரொம்ப இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு பார்த்து கட்டுவாங்க. ஸோ இதோட ப்ளவுஸ் பீஸ் எங்கம்மா? ஸோ இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பொட்டிக் வச்சுருக்கீங்க, டெய்லர் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிறைய வந்து இந்த மாதிரி நம்ம சேனல்லேருந்து நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ கிளாஸஸ் வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து கிளாஸஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் மெத்தட் அதெல்லாம் பண்ணணுனாக்கா கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலை வந்து பாருங்கள். இதில் வந்து காப்பர் பார்டர் தான். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம காப்பர் பார்டர் இருக்கிறதால நம்ம இந்த ஸ்டோன்ஸ் வந்து பாருங்கள், கோல்டு காப்பர் ஸ்டோன். ஸோ அது வந்து நம்ம வச்சாலும் இது நல்லாவே தெரியும். என்னவா? ஆமாம், அந்த ஸ்டோன் வைக்கலாம். ஸ்டோன் வச்சா அது நல்லா எடுக்கும். ஏன்னா இது லைட்டாக இருக்கிறதுனால அந்த ஸ்டோன் வச்சு தைக்கும்போது அது நல்லா பிரைட்டாகவும் இருக்கும், லுக்காகவும் இருக்கும். இந்த கலருக்கு அது நல்லா ஸ்டோன் வச்சு தைச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இது வச்சு தைக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு தைக்கலாம். நெக்கு என்ன சூஸ் பண்ணுறோமோ பார்க்கலாம், எந்த நெக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு இது பார்க்கலாம். ஸோ அம்மாவுக்கு வந்து எல்லா நெக்கோட ஐடியாஸும் இருக்குன்றதால அவங்க வந்து நெக்கு எல்லா நெக்கு வேணாலும் நம்ம தைக்கலாம். கஸ்டமர் கேட்குறது எதுனாலும் நம்ம செஞ்சு கொடுப்போம். இல்லை நீங்களே செய்யுங்கனாலும் எது பெஸ்ட்டாக இருக்குமோ அது ரொம்ப ஒரு வாட்டி 10 வாட்டி ஆலோசனை பண்ணி இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் டிஸ்கஷன் பண்ணி அப்புறம் தான் நாங்கள் நெக்குக்கிட்ட போவோம். ಸೊ ನಿಂದ ವಚ್ಚಿ ಮಾಡೋಣ ಕುछ ಕಮ್ಮಿ ಚೆನ್ನಾಗಿರೋ ಎಷ್ಟು ಗಂಟೆ ಅದರಗಿನ ಫೇಮಸ್ ಅದು ಬೇಕಮ್ಮ. ஓகே, நெக்ஸ்ட் வச்சு நெக்ஸ்ட் வந்து ஸோ கன்னடா, தெலுங்கு, தமிழ் எல்லா லாங்குவேஜ் எல்லாம் மிக்ஸ் ஆகுது. ஒரே நாங்கள் ட்ரௌசியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சாரீ சிம்பிள் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் க்ரீன். இது இது பாருங்கள், இதில் வந்து கான்ட்ராக்டே கிடையாது. இந்த சாரியில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த சாரியில் வந்து ரெண்டுமே வந்து ப்ளூவாக இருக்கிறதுனால இதில் நிறைய நமக்கு வந்து ஒர்க்கே பண்ண முடியாது. பாருங்கள், ஃபுல் வந்து மேட்சிங் சாரியாக இருக்குது. இது ஒரு டிசைனர் சாரீ, பட்டு சாரீ கிடையாது. அதில் பாருங்கள் எப்படி வந்து பல்லு வந்து எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம்.
பல்லுவோட டிசைன் பண்ணலாம். மெல்லியா மாட்டேங்குது, ஸ்லோவாக மனுஷங்களுக்கும் இதாக மாட்டேங்குது. இது பாருங்க, இது நல்லா இருக்கு பாருங்க. இந்த முன்னாடி இதுவும் நல்லா ஸ்டோன் டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது இந்த ஸ்டோன் வந்து பின்னாடி ரொம்ப அழகாக இருக்குது. இது ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே இந்த ரவுண்டாக இந்த ஸ்டோன் வச்சுருக்காங்க இடையில. இந்த ஸ்டாராக போட்டிருக்கு. இது பாருங்க, இதான் முன்னாடி ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ஸோ கட் ஒர்க் டிசைன் பண்ணிவிட்டு கீழெல்லாம் நம்ம ஆரி ஒர்க்கில் கட் ஒர்க் டிசைன் வரல அதே மாதிரி பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து அந்த கட் ஒர்க்லலாம் வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸை வந்து ஸ்டோனை வச்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதனால் நல்லா இருக்கு. இதில் எந்த வேலையுமே இல்லை. நம்ம ஈக்குவலாக இந்த ஸ்டோன்ஸ் வந்து லைட்டாக வெளியில் கொட்டோன்னு நினைக்கிறேன். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. அது அவங்க பண்ணுறது தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இது வந்து நமக்கு வேணும்னா எடுக்கலாம், இல்லைனா அவ்வளோதான். டிசைனர் சாரி தானே. ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது பாருங்க. ஸோ இந்த இடத்துலலாம் வந்துருக்குல்ல. ஆமாம் ஆமாம். நம்ம இதை அவ்வளோவா நம்ம வாஷ்லாம் பண்ண மாட்டோம், ட்ரை கிளீனிங் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுப்போம் அப்படின்றதால. ஸோ இது கீழே குறைச்சி. ஆமாம், இங்கெல்லாம் போயிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம். அதாவது அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இருப்பாங்க, இங்கே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து தெரிசினா. ஆமாம், 1 இன்ச்சுக்கு அப்படியே டிசைன் பண்ணி கட் பண்ணிட்டு, ஆமாம், அந்த இடத்த வந்து அந்த கட் பண்ண இடத்துல அந்த ஸ்டோனை வச்சு ஸ்டோன் வந்து அப்படியே பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக அப்படியே பார்க்கலாம். இது வந்து இதெல்லாம் பாட்டத்துக்கு வர்றது. இது வந்து பாட்டம். ஆமாம், பாட்டம்க்கு வர்றது. பாட்டம்லேயே இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அதையே வந்து ஃப்ளவர். ஸோ யூனிக்காக வந்து ஏதாவது அவங்க பண்ணாதான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வாங்குவாங்கல்ல. சரி, எப்பயுமே ஒரே மாதிரி இருந்தால் போரிங். அதனால் இதுக்கு கொடுத்துருக்க ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாக இல்லை. இவ்வளோ நேரம் நம்ம 2-3 சாரீ பார்த்தோம்ல, எல்லாமே கான்ட்ராஸ்டான ப்ளவுஸாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரண்ட்டு அப்புறம் பல்லு சேஞ்ச் பண்ணாதீங்களா. இதுதான் பல்லு. இது வச்சு பாட்டம் டவுனு. அது டவுனு. பல்லுல வந்து அதே மாதிரி தான். இந்த பாட்டத்தில் எப்படி டிசைன் கொடுத்துருக்காங்களோ கட் பண்ணி அதே மாதிரியே பல்லுக்கு இதை இவ்வளோ வரையில் தான் பல்லு அதுக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாட்டத்துக்கும் அதே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரே மாதிரி டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. பாதி வரையிலும் இதுக்கு இங்கெல்லாமா இந்த பாட்டத்துக்கும் இது மாதிரி கொடுத்துட்டு பாட்டத்தில் வர இந்த ரவுண்ட் இருக்கும். ஆமாம், அந்த இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அதில் ஒயிட் ஸ்டோன் கொடுத்ததால நம்ம இதில் ஒயிட் ஸ்டோன் லேஸ் கூட இந்த ப்ளவுஸில் வந்து மிக்ஸ் பண்ணலாம். அதில் வந்து மேட்சிங்காக இருக்கும். அப்போ தான் வந்து ரெண்டுக்கும் மேட்சிங்காக அது நல்லா பார்க்கறதுக்கு மேட்சிங்காக இருக்கும். ஒயிட் ஸ்டோன் வந்து வச்சா நல்லாயிருக்கும். மற்ற திருப்பி பைப்பிங்னாக்கா ரொம்ப சிம்பிளாகிடும். பைப்பிங் பண்ணாக்கா நமக்கு இதில் வந்து என்னென்ன கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து எல்லா கலருமே மிக்ஸ் ஆகிருக்கு. அதாவது பார்த்தா தெரியும். ஒரு மெஹந்தி க்ரீனு, மஸ்டர்ட் எல்லோ, ரெட் கலரு, அவ்வளோதான். 3 கலர்ஸ் இருக்குது. 3 கலர்லேயும் நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கலாம். ஒன்றும் மிஸ்டேக் கிடையாது. கீழே வந்து அந்த பாக்ஸில் வந்து கலர்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த கலர் நம்ம கொடுக்கலாம். அது மாதிரி எடுத்து கொடுக்கலாம். இல்லை இந்த ஸ்டோன் வைக்கிறதுனா ஸ்டோன் வைக்கலாம். ஸோ இது வந்து பார்டர் வந்து சிங்கிள் பார்டர் கொடுத்துருக்காங்களா, டபுள் சைட் கொடுத்துருக்காங்களா பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு தூக்கமாக வருகிறது. எங்களோட கிளைமேட் வந்து ரொம்ப கூலாக இருக்குது. பெங்களூரோட வெதர் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறதால நல்லா வந்து குழுன்னு தூக்கம் வருது. வீடு வந்து கொண்டு வராது. ஆமாம், தூக்கம் மனுஷன் வச்சுட்டாங்க. ஸோ பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. ஸோ இந்த சாரியோட ப்ளவுஸ் இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கிடையாது, நார்மலான சேம் கலர் தான். ஓகே, இந்த ப்ளவுஸ் வச்சுக்கலாம். இந்த சாரி இதாயிடுச்சு. இதுக்கு இந்த ப்ளவுஸு, இந்த க்ரீனுக்கு இந்த ப்ளவுஸ் ஒரு நல்ல ட்ரெடிஷ்னல் சாரீ மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ஒரு சிம்பிளாகவும் இருக்குது, ரொம்ப கிராண்டாகவும் இல்லை. ஏதாவது ஒரு கோயிலுக்கு அந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து கட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த சாரீ ஒரு சின்ன பார்டர் போட்டு 2 சைடு பார்டர் வந்துருக்கு. ஆமாம். ஸோ இதெல்லாம் நல்ல பார்டரும் இருக்குது, கான்ட்ராஸ்ட். இதெல்லாம் வந்து நம்ம கிராண்டாகவும் வந்து ஒர்க் பண்ணாலும் நிறைய ஐடியாஸ் இருக்குது, ஒர்க் பண்ணலாம். பட் வந்து எல்லாருமே வந்து கிராண்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணனால நிறைய சாரீ இருக்கிறதால அவங்களால நிறையவும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு மினிமம் ஒரு ஒர்க் பண்ணாவே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சுற்றி வச்சுக்காது. அதாவது டிசைன் அது இலையா இருக்கிறது. அதாவது ஒரு வீட்டுக்கு அட்ஜஸ்ட் தெரியாது. அது இதே மாதிரி வச்சான்னு சுற்றி வச்சுனா இதே என்ன அட்டாச்சேஷன் நிறையா இருக்குது. அந்த இது வந்தது அதுலேயே அந்த தறியிலேயே அந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே டிசைனு. ஓகே, இதுக்கெல்லாம் அந்த மாதிரி வரல, வெறும் கூடு கூடு. அது இந்த ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். இன்னும் 2 சைடு பார்டரு. இது எதாவது டிசைன் பண்ணலாம் நம்ம. இது நல்லா டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த பார்டர் வந்து இந்த மாதிரி பார்டர் வரும்போது நமக்கு வந்து பைப்பிங் வைக்கிறது ரொம்ப வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ என்ன கலர் வந்து இது பைப்பிங் வைக்கலாம். இப்போ இந்த சேம் கலர் வந்து நமக்கு டிஷ்யூ வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்.
ஸோ அப்போ வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஷாப்பில் போய் பார்த்து செக் பண்ணி வேணும்னா வாங்கி வந்து வைக்கலாம். ஸோ வந்து ஏன்னா ஒன்று ஒரு டார்க்கான கோல்டு கிடைக்கும், இல்லை ரொம்ப டார்க்கான கோல்டு, இன்னும் அதை விட கொஞ்சம் இது டார்க்கான கொஞ்சம் டார்க்காக தானே இருக்கு இதில் வர்றது. சாரியில் வர்றது அது கொஞ்சம் பார்த்து தான் வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து வச்சாதான் வந்து அது வந்து சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ நாங்கள் ரொம்ப அதை டிஸ்கஷன் பண்ணுவோம். அப்போ தான் அது எது கரெக்டாக வருது அப்படின்ட்டு. ஏதோ ஒன்றுன்னு வச்சோம்னாக்கா அது அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா? அதனால் இதுவும் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பார்டரு. இதோட ப்ளவுஸு, இந்த ப்ளவுஸு இதுக்கு வந்து 2 சைடு பார்டர், நல்லா காப்பர் பார்டர். நல்லா இப்பெல்லாம் வரது எல்லாமே வந்து காப்பர்ல தான் வருது பார்டர். ஸோ முன்னாடி டைம்லலாம் வந்து நிறைய வந்து கோல்டே வந்தது. இப்போ நல்ல காப்பர்ல வந்து நல்ல நல்ல லேசஸ்லாம் கிடைக்குது. ஸோ லேஸ் ஒர்க்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ இது பாருங்க பிங்க்ல வந்து நல்ல ஒரு டார்க் வைலட் கலர் வந்து காம்பினேஷன் சாரீ. ஸோ இதுவும் நல்லாவே இருக்குது. ஸோ எல்லாமே வந்து கஸ்டமர் இது வந்து முந்தானி தான். இந்த முந்தானியா எல்லாம் காப்பர் பூ போட்டிருக்கு, ஃப்ளவராக போட்டு பல்லு ஒரு சைடு போயிட்டு போட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லா தெரியுது. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி போட்டிருக்கு, நல்லா இருக்கு அழகாக. ஸோ இதுக்கு வந்து நம்ம பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணலாம். ஸோ இது பண்ணும்போது பண்ணி முடிச்ச பிறகு இந்த ப்ளவுஸ்லாம் வந்து எப்படி வந்துருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கும். நீங்கள் சாரீ எடுக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்லாம் இப்போ புது டிசைன் இது எல்லாமே. அது மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்தால் எடுக்கலாம். கலரும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கலர். டேபிளில் கட்டி நாட்டில் கூட மடிச்சு எடுத்தீங்க. அது க்யூர் மாத்திரம் ஸ்ட்ரைட்டாக கட்டிடுங்க. அடுத்தது இந்த சாரீ. இந்த சாரீ ப்ளவுஸ் எதுவும் இல்லையா? டிஃப்ரெண்ட். அதுதான் இது வந்து சாஃப்ட் சில்க்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சாரீ. ஸோ வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். ஒரு பட்டு சாரீ கட்டின ஃபீலும் கிடைக்கும். ஸோ பார்க்கவும் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா பல்லும் அழகாக இருக்குது. நல்லா இல்லை அந்த பார்டர் கலரே கொடுத்துருக்காங்க பூவெல்லாம். மயில் ஜோடி ஜோடியாக மயிலாக இருக்குது. தாமரைப்பூ மேலே மயில் வந்த மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ எப்படிலாம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய விதமாக வந்து அவங்களோட கஸ்டமரோட ப்ரைஸை பொறுத்து நம்ம வந்து எப்படி வேணாலும் அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வெறும் பைப்பிங் மட்டும் கேட்டாங்கன்னா பைப்பிங் தகுந்த மாதிரியான வந்து நம்ம பைப்பிங் மட்டும் போட்டுடலாம். ஸோ இது சார்ஜஸ் கம்மி வாங்கிட்டு நிறைய ஒர்க் வந்து பண்ணால் நமக்கு வந்து லாஸ் ஆகிடும். அதனால் அது டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமர். ஓகேவா? அது ஒரு ப்ளவுஸ் ஆயிடுச்சு. ஸோ இது பாருங்கள் ஒரு நல்ல காட்டன் சாரீ. இது கூட பல்லு அழகாக இருக்குது. பல்லில் இந்த குச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க. பல்லு இது நல்லா இருக்கு. இது கூட ஒயிட் கலர் சாரீ. ஸோ இதோட ப்ளவுஸ் பீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் காலெல்லாம் மாட்டிக்கும். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து ஃபால்ஸ் வச்சிடணும். ஃபால்ஸ் வச்சா தான் வந்து இதை அவாய்ட் பண்ண முடியும். நீங்கள் சாரீ கட்டும் போது வந்து அது நல்லா வந்து பார்க்கவே வந்து லுக்காக நிற்கும். ரெண்டாவது இந்த கொலுசு கால் கொலுசு போட்டுருக்கும்போது அதை இழுத்து விட்டுருவோம். இதோட ப்ளவுஸ் கூட சூப்பராக இருக்கு பாருங்க. ரொம்ப பார்க்கவே எலிகெண்ட்டாக இருக்குது. சிம்பிள் அண்டு எலிகெண்ட். இதுதான். ஆமாம், இந்த பார்டர் எதுவும் இல்லை. ஆமாம், இதுக்கு வந்து நம்ம நல்லா வந்து ஆஃப் ஒயிட் பைப்பிங் வந்து கொடுத்தா ரொம்ப நல்லாவே தெரியும். ஆமாம், ஓகேவா? சாரி கலர். இப்போதைக்கு இது 2-3 இதுக்கு வந்து லைனிங் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதனால டெய்லர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒர்க்கு. அதனால் வந்து லைனிங் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் பாவாடை இது பாவாடை இது வந்து இதை இல்லை இது பாருங்க. ஆஃப் சாரி. இது ஆஃப் சாரி தான். ஆஃப் சாரி செமி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்க லேட்டஸ்ட்டாக வந்து பேக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வேணும்னா அவங்களுக்கு கஸ்டமருக்கு வேணால் இந்த பேக்லாம் வைக்கலாம். இதெல்லாம் வந்து வைக்க வேண்டியதில்லை. அவங்க எடுத்து சொல்லிட்டாங்கம்மா. கஸ்டமருக்கு வேணான்ட்டாங்க. நல்லா இல்லை இந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ இவ்வளோ பெருசாக அவங்க வேஸ்ட் வந்து ரொம்ப சின்னது. எத்தனை சைஸ்மா 36 என்னமோ தான். பட் இதில் இருக்கிறது வந்து 46 அப்படி டபுள் சைஸ். இது வந்து நல்லா குண்டாக இருக்கிறவங்க ஹெல்த்தியாக இருக்க பர்சனலும் வந்து நல்லா வந்து போட்டுக்கலாம். பட் வந்து அவங்க எடுக்கும் போது உங்களுக்கு சைஸ் எல்லாம் வந்து அவங்க தரமாட்டாங்க. அதனால தான் வந்து இப்படி செமி ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம செமி ஸ்டிச்சுனா தான் நிறைய வேலை இருக்குது. பார்க்குறவங்களுக்கு கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, செமி ஸ்டிச்னா அதுலேயே பாதி வேலை முடிஞ்சிச்சு அப்படின்வாங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. இது அந்த நீச்சிங் கூட மடிச்சு வச்சு கஷ்டப்படும். அந்த மாதிரி கிடையாது. செமி ஸ்டிச்னா தான் எவ்வளோ ஒர்க் இருக்குமா. அது ஃபுல்லாக இப்போ அவங்க சும்மா ஒரு இதுக்கு தான் தைச்சி கொடுத்துருக்காங்களோ இல்லையா. நம்ம இப்போ டோட்டலாக பிரித்து எடுத்துடணும். கட் பண்ணணும்னாலும் துணி போயிடும். அதனால் ஃபுல்லாக இந்த பெல்ட்டு ஃபுல்லாக இந்த பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்களே அது வேஸ்ட்டுக்கு. அது ஃபுல்லாக பிரித்து எடுத்துகிட்டு நம்ம பட்டிலேருந்து
எவ்வளோ இப்போ இது 10 இன்ச்சஸ் வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து மடிச்சோம்னாக்கா வேஸ்ட் ஆகிடும். இந்த இது பார்டர் வேஸ்ட் ஆகிடும், லுக்கு போயிடும். அதனால் இந்த வேஸ்ட்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக பிரித்து எடுத்துகிட்டு இப்போ நமக்கு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிடணும். இப்போ 10 இன்ச்சஸ்னால் 10 இன்ச்சஸ் கட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் தனியாக வந்துடும், துணியாக வரும். அதை 10லேருந்து நம்ம வந்து இப்போ இது ரொம்ப பெருசு இல்லையா, 40 சைஸு 36 சைஸுனாக்கா பார்த்துக்கேன். 36 ஆமாம். அதுனா ரொம்ப பெரிய பெரிய ஃப்ளீட்டாக நல்ல பட்டையாக அழகாக வரும். ஆனால் ஒர்க்கு அதிகம். நம்ம எப்படி துணியாக எடுத்து தைக்கிறோமோ அதே மாதிரி தான். கஸ்டமருக்கு அது தெரியாது. எதுனா வந்து சின்னது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சின்னதுன்னா சும்மாவே பண்ண முடியுமா? அது ஒரு இன்ஸ்கர்ட் தைக்கிற வேலை அப்படியே ஃபுல்லாகவே வரும். இதுக்கு இதோட ப்ளவுஸ் இது. இந்த ப்ளவுஸ் இது வச்சு பார்டரே பெருதலியாக வந்து இது பார்டர் ரொம்ப பெருசு. ஏன்னா இதுதான் கைக்கு கொடுக்கணும். இது ப்ளவுஸை பாருங்க எவ்வளோ பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இதில் வந்து அழகாக அந்த எலிஃபண்ட் கொடுத்துருக்காங்க. இது ఎందుకంటే ఇట్ట కూడా వచ్చి మనం బ్లౌజ్ గా వేసి కూడా ఇంతవరకు బ్లౌజ్ వేసి ఆ మరి వచ్చి కాదు వేస్ట్ బ్లౌజ్ அதுக்கு இது பவுண்ட். பட் இவங்க கேட்டிருக்கிறது வந்து வேஸ்ட் பிளவுஸ் கிடையாது. இவங்க கேட்டிருக்கிறது நார்மல் பிளவுஸ். இது எப்படி டிசைன் இதுக்கு வந்து பார்க்கணும். இதுக்கு பண்ணி இவ்வளோ பெரிய பார்டர்ஸ் மெஷர்மெண்ட் டேப் எத்தனை இப்போ பெட்டி நேரம் பண்ணியிருக்கேன். ஆப்பக்கு பட்டஸ்டாக ஏன்னா நிறையா இருக்கும். இது 13 இன்ச்சுக்கு 13 இன்ச்சு இருக்கு. அவங்களுக்கு இதுவே வந்து ஆக்சுவலி சின்ன பொண்ணுல 9 இன்ச்சஸ்க்கு தான் தேவை. ஸோ பேலன்ஸ் 9 தான் கேட்டாங்களா? ஆமாம், அவ்வளோதான் 9 தான். அதுக்கு மேலே அது போட்டால் 3, 4, 5. ஆமாம், இதை மட்டும் தனியாக எடுத்து நம்ம ஏதாவது பண்ணலாம். இதில் நல்லா அன்னமாக போட்டிருக்காங்க. ஸோ ஒரு மேலே வந்து ஒரு இது, கீழே வந்து எலிஃபண்ட் ஒரு பேர்டு, அதே மாதிரி தான் நடுவில் சென்டரில் வந்து பிளைன் பார்டர் ப்ளைனாக போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து நம்ம சூப்பராக வந்து ஒர்க் பண்ண முடியும். எப்படி இருக்கு பாருங்க, கான்ட்ராக்டாக க்ரீனுக்கும் இந்த பார்டருக்கும் நல்லா வந்து எடுத்து காமிக்குது. ஸோ இந்த ப்ளவுஸு லெஹங்கா எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி வருது அப்படின்றத நெக்ஸ்ட் லைவ்ல வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து சேல்ஸ் கிடையாது, எல்லாமே வந்து கஸ்டமரோட ஆர்டர்ஸ் தான். ஸோ உங்களுக்கும் நம்ம ஃபேஷன் டிசைனிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை கிளாஸஸ் பற்றி டவுட் இருக்குது, எது பற்றி ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தமான டெய்லரிங் சம்மந்தமான எதுவானாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் வந்து உங்களுக்கு ரெடிமேடில் வந்து ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ அந்த ரெடிமேடில் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ நம்ம வந்து ஆல்டர் பண்ணணும், அவங்களோட சைஸ்க்கு நம்ம பண்ணணும். இது ஒரு ஃபிட்டிங் பண்ணிக்கணும். ஸோ இதோட ஸ்கர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சரிதான் ஸ்கர்ட். இப்போ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து லென்த்து வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்போ அதை வந்து சரி பண்ணணும். பாருங்க, இதுவும் அந்த பொண்ணுக்கு எல்லாமே அந்த பொண்ணோட மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்ட் பண்ணணும். சரி, இது வந்து இந்த ஃப்ளவரில் வந்து இந்த மாதிரி லட்கன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெடிமேட் ட்ரெஸ்ஸு. இதுவும் அவங்க சைஸுக்கு லென்த்து வேஸ்ட்டு எல்லாம் சரி பண்ணணும். அதே மாதிரி இந்த ப்ளவுஸும் அவங்க மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்கணும், ரெடி பண்ணி. அப்புறம் இது வந்து ஒரு சுடிதார். இது ஒரு டாப் ஃபுல் செட். ஆக்சுவலி இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான கிளாத்துக்கு வந்து எப்பயுமே வந்து அவங்களே வந்து கிரேப் ஃபேப்ரிக் வந்து கொடுத்துட்றாங்க, அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸும் எடுத்தால், அதாவது ஜக்கோபா அந்த மாதிரி இது மெட்டீரியல் அதில் போட்டுட்டு ஜக்கோபா ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் வந்து டிசைனிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. அங்கங்கே வந்து அந்த பிளாஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குல்ல? லைனிங் அவங்களே கொடுத்துட்றாங்க. லைனிங் வந்து இதுதான். இது வந்து உங்களுக்கு பேண்ட்டோட கலந்த மாதிரி ஒரு 4 மீட்டர்ஸ் 5 மீட்டர்ஸ் வந்துடும். ஸோ இதோட இது கலந்த மாதிரி வந்துடும். பாருங்க இப்படி வந்துடும். ஸோ இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டிரான்ஸ்பரண்ட் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இந்த கஸ்டமருக்கு வந்து இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லீவ்லெஸ் கேட்டாங்க. ஆமாம், ஸ்லீவ் வேணான்ட்டாங்க. இது ஒரு டாப் ஸ்டிச் பண்ண போகுது. இதில் இதுவும் வந்து ஒரு ஜக்கோபா மெட்டீரியலு. இது நல்ல காட்டன் நல்லா இருக்கும், அழகா ஒரு டாப். ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஐடியாஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்படிலாம் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ரெடிமேட் தான் வந்து ரெடிமேட் வந்து உங்களுக்கு வந்து செட்டே ஆகிறது கிடையாது. நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்தோம்னாக்கா நம்ம பிடிச்ச மாதிரி எடுத்து பிடிச்ச மாதிரி செஞ்ச மாதிரி நம்மளோட நெக்கு டீப். இப்போ பாருங்கள், ரெடிமேட் டாப் ஒன்று எடுத்துருக்குறாங்க அவங்க. ஸோ அந்த ரெடிமேட் டாப்பில் வந்து அவங்களோட நெக்கோட டீப் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது, பிங்க் போட்டு வச்சுருக்கு கொடுத்துருக்குறாங்க.
இப்படி வந்து பின் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபால் ஆகுது. ஸோ இதை வந்து நம்மளால எவ்வளோ தூரம் பண்ண முடியுன்றதே தெரியல. எவ்வளோ டீப் இருக்கு பாருங்க, ஃபுல்லு ப்ராடாக இருக்கு. ஸோ இவங்க சில கஸ்டமர் வந்து ப்ராட் போடுறதே பிடிக்காம ரொம்ப க்ளோஸாக போட விருப்பப்படுவாங்க. பட் வந்து இது பார்க்கும்போது அவங்க பிடிச்சிருச்சுன்னா வந்து எடுத்துடுறாங்க. எடுத்த பிறகு பார்த்தா எவ்வளோ அட்லீஸ்ட் ஒரு 3 இன்ச்சஸ் வந்து இதை டவுன் பண்ணி ஸ்டிச் பண்ணா ஹேண்டை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுது அதெல்லாம் வந்து தெரியாது. ஸோ வந்து ரெடி பண்ணும்போது தான் வந்து எப்படி வருதுன்றதே பார்க்கணும். ஸோ அதனால் ரெடிமேடில் வந்து எடுக்கும்போது ரொம்ப வந்து வேஸ்ட் தான் ஆக்சுவலி. கஷ்டப்பட்டு நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி அதை வந்து அதாவது ஆல்ட்ரேஷன் சொல்கிறாங்கல்ல, ஆல்ட்ரேஷனும் பண்ணி போட்டுக்க முடியாத நிலமையில இருந்தது என்ன பண்ண முடியும். அதான். ஸோ ஒரு உடஞ்சதை ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம்ல, உடஞ்சிச்சுனா தான் அதை வந்து ஒட்ட வைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெடிமேடில் நம்ம எடுத்தோம்னாக்கா அதை வந்து ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நம்ம போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி நம்ம வந்து ரெடிமேட் எடுக்கிறோம். அது வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்குது. பட் வந்து அது வந்து அவ்வளோ தெரியறது கிடையாது யாருக்கும். மிலன் காட்டன் பாருங்க, இது ஒரு நல்ல காட்டன் டாப்பு. இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். எத்தனை வாஷ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு எதுவுமே ஆகாது. எப்படி இருக்கு கிளாத் இல்லை? இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது பேண்ட் அதுலயே இருக்கு. இந்த பேண்ட் வந்து இந்த கலர், இதுவும் துணி நல்லா இருக்கு. அதோடது இதோ இருக்கு. இந்த டாப்போட பேண்ட், இந்த டாப்போட செட் வந்து இது. இதுக்கு வந்து நார்மல் ரெடிமேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது ஸ்கொயர் நெக்கும் வைக்கலாம், இல்லை வந்து நம்ம ரவுண்ட் நெக் வச்சுட்டு இதை பிரிச்சுட்டு நம்ம திருப்பி டவுன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ எல்லாம் வந்து டைலரிங் ஒர்க்கு தெரிஞ்சால் நம்ம வந்து அது வந்து எப்படி வேணால் நம்ம இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கிளாஸஸும் நம்ம டெய்லரிங்கும் தெரியணும் கண்டிப்பாக. அதே நம்ம சமயத்தில் நம்ம ஸ்டிச்சிங் பற்றியும் வந்து டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன மாதிரி ஃபேப்ரிக்கு என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு.